இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யோவான் 4 திருவசனம். நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலை வாழ்வு அளிக்கும். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்று மார்ச் மாதம் 8ஆம் தேதி, தவக்காலம் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசீர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, இன்று உலக மகளிர் தினத்தை கொண்டாடுகின்றோம். மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமா? விவிலியத்திலும் எத்தனையோ பெண்களை குறித்து நாம் படிக்கின்றோம். அதில் உச்சத்தில் இருப்பது நம் தாய் மரியாள். ஆனால் ஒவ்வொரு பெண்ணிடமும் ஒரு நல்ல குணம் விவிலியத்தில் உள்ளது. அதை நாம் கற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தினால் நம் வீடும் நம் பணியும் சிறந்து விளங்கும். ஒரு பெண் நினைத்தால் ஒரு வீட்டை கட்டி எழுப்ப முடியும். அதே பெண் நினைத்தால் அந்த வீட்டை தன் கையினால் இடித்து போடவும் முடியும். இதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் நண்பர்களே. சரி, சில விஷயங்களை ஆண்டவர் இயேசு நம்மை சில நேரம் மறக்கச் சொல்லுவார். உன் தகப்பன் வீட்டை மறந்துவிடு என்று மனாசேயிடம் பேசினார். சில காரியங்களை இயேசு நம்மிடம் நினைத்து இரு, மறக்காதே என்று கூறுவார். நீங்கள் வெட்டப்பட்ட கன்மலையை நோக்கி பாருங்கள், ஜெபியுங்கள், மறவாதீர்கள் என்று வசனம் உள்ளது. அபிரகாமை நினைத்து பாருங்கள், சாராளை நினைத்து பாருங்கள் என்றும் வசனம் உள்ளது. ஆக ஜெபிப்பதற்கும் அபிரகாமின் வாழ்வையும் சாராளின் வாழ்வையும் நாம் மறக்க கூடாது, மாறாக நினைத்து கொண்டிருக்க வேண்டும் என்று இயேசு கூறுகிறார். ஏன் இப்படி? பிசாசு மனிதர்களுக்கு பின்னால் இல்லை, பிசாசு உங்கள் ஜெபத்திற்கு பின்னால் தான் இருக்கிறான். ஜெபம் உங்கள் வாழ்வில் தரித்திரத்தை மாற்றும், செழிப்பை கொண்டு வரும், நோயை நீக்கும் என்று பிசாசுக்கு தெரியும். அதனால்தான் அவன் உங்களை ஜெபிக்க விட மாட்டான். உங்களுக்குள் ஜெப ஆசை, ஜெபமாலையின் ஆசை, இந்த தவக்காலத்தில் சிலுவை பாடுகளின் தியானம் இருக்கிறது என்று பிசாசு அறிந்துவிட்டால் உடனே அதை தடுக்க வீட்டில் சண்டை, வேலை இடத்தில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், சோர்வு இவற்றை கொண்டு வருவான். ஆனால் நீங்கள் உடனே சுதாரித்துக் கொள்ள வேண்டும். முன்பு எப்படி ஜெபித்து உபவாசித்து நன்மையை பெற்று கொண்டீர்களோ அதே போல நீங்கள் அதை மறவாமல் ஜெபித்து நன்மையை பெற்றுக் கொள்ளுங்க. இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது பார்ப்போமா? பாலைவன அனுபவத்தை பற்றி பேசுகிறது. பாலைவனத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு தாகத்தின் சோதனை வந்தது. இஸ்ரவேல் மக்கள் முறுமுறுத்தார்கள். இதற்கு நடுவே செய்வதறியாது நிற்கும் மோசே. ஓடுகிறார் மோசே ஆண்டவரிடம். ஆண்டவர் பாறையை தட்டு மோசே, தண்ணீர் வரும் என்கிறார். தட்டினார், வந்தது தண்ணீர். அனைவரும் தாகம் தீர்த்த குடித்தனர். நம் வாழ்விலும் பாலைவனம் போல வரும் சோதனைகள்தான் விசுவாசத்தின் பள்ளியாக மாறும். நாமும் இதுநாள் வரை பெற்ற எத்தனையோ நன்மைகளை மறந்து முறுமுறுப்போம். அப்படி செய்யக்கூடாது. பாறைதான் இயேசு கிறிஸ்து. அவர் அடிக்கப்பட்டார். நாம் அனைவரும் வாழ்வளிக்கும் நீரை இன்று வரை குடிக்கின்றோம். அதை மறக்க கூடாது. இனி என் நண்பர்களே, சோதனை உங்கள் வாழ்வில் வரும்போது முறுமுறுக்காமல் பாறையாகிய நம் இயேசு கிறிஸ்துவை ஜெபத்தில், ஜெபமாலையில், சிலுவை பாதையில் நோக்கி பாருங்கள். இன்று 2ஆம் வாசகம் என்ன கூறுகிறது? நாம் பெரிய நேர்மையாளர்கள் அல்ல, வலுவானவர்களும் அல்ல, இறை பற்று உடையவர்களா அதுவும் அல்ல என்று ஜெபிப்போம். நாளை மறப்போம். நம்மால் அவருக்கு ஆகப்போவது ஏதாவது இருக்கின்றதா? ஒன்றுமே இல்லை. அப்படி இருந்தும் நமக்காக தம் உயிரை கொடுத்தார் இயேசு. எவ்வளவு பெரிய அன்பு பார்த்தீர்களா? அதனால்தான் தினமும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். சிலுவை பாதை செய்து ஒப்புக்கொடுங்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை, தவக்கால கணக்கில் வராது.
நம் சிலுவை பாதையும் பதிவேற்றம் செய்யப்படாது. ஆனால் நீங்கள் தனிமையில் அமர்ந்து ஒரு சிலுவை பாதை செய்து ஒப்புக்கொடுங்கள். நல்ல பல காரியங்களை உங்கள் குடும்பத்தில் பார்ப்பீர்கள். இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது? இயேசு தன் தாகத்திற்கு ஒரு சமாரிய பெண்ணிடம் யூதரான இயேசு தண்ணீர் கேட்கிறார். அது நண்பகல். ஒரு பெண், ஒரு கிணறு. ஒரு கேள்வி. என்ன கேள்வி? கொடுக்க தண்ணீர் கொடு என்ற கேள்வி. அந்த சமாரிய பெண், அவள் தண்ணீர் எடுக்க வந்தாள். ஆனால் தன் உயிரை கண்டுகொண்டாள். அவள் குடத்தை விட்டுவிட்டு ஓடினாள். ஆனால் ஓடிச் சென்று ஊருக்குள் இயேசுவை பற்றி சொல்லி அனைவரையும் எழுப்பினாள். உனக்கு பல கணவர்கள் உண்டு, இப்போது நீ வாழ்வதும் உன் கணவன் அல்ல என்று இயேசு எடுத்து கூறியது அவளுக்கு உணர்த்தப்பட்டது. தன் பாவத்தை உணர்ந்தாள், ஒப்புக்கொண்டாள், கண்ணீர் விட்டாள், அழுதாள். நான் தரும் தண்ணீர் உன்னை என்றுமே தாகப்படுத்தாது மகளே என்று இயேசு அவளோடு பேசினார். ஆம், இயேசு தந்த தண்ணீரை நாம் என்று குடித்தால் நமக்கு தாகமே இருக்காது. அந்த தண்ணீர் சாதாரண தண்ணீர் அல்ல நண்பர்களே. உயிரின் ஊற்றாக எழுந்த தண்ணீர், உலக மீட்சியாய் வந்த தண்ணீர். எனக்கும் இன்று பழைய சுமைகள் என் மனதில் இருக்கிறது சகோதரி என்று சொல்லுகிறீர்களா? அந்த சமாரிய பெண்ணை போல குடத்தை விட்டுவிடுங்கள். அதாவது பழைய விஷயங்களை விட்டுவிடுங்கள். இயேசு தரும் புதிய தண்ணீரை வாங்கி குடியுங்கள். புதிய வாழ்வை காண்பீர்கள். இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா நண்பர்களே? பரமனோடு 10 நிமிடம் என்னும் இந்த காணொளியை நீங்கள் அன்றாடம் கண்டு பலன் பெற வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன். சரி, உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். ஆம் இயேசுவே, எங்கள் இதயம் கடினப்பட்டு கிடக்கின்றது. அதை இலகுவாக மாறி ஒவ்வொரு நாளும் உம்மை தேடி நாங்கள் ஜெபிக்க, குடும்பமாய் கூடி ஜெபிக்க எங்களுக்கு நினைவுபடுத்தும். தமது மீட்பின் பாறை போற்றி நாங்கள் ஆர்ப்பரிக்க எங்களுக்கு துணை செய்யும் இயேசுவே. உமது திருமுன் நாங்கள் குடும்பமாக ஒரு நாளில் ஒரு 5 நிமிடமாவது ஜெபிக்க எங்களுக்கு அருள் செய்யும் இயேசுவே. புகழ் பாக்களால், திருப்பாடல்களால் நாங்கள் கூடி ஜெபிக்க அருள்தாரும். உம்மை போற்றி ஆர்ப்பரிப்போம். தாழ்பணிந்து உம்மை தொழுது கொள்வோம். நல்ல பல காரியங்களை, ஆசிர்வாதங்களை, வளர்ச்சியை எங்கள் குடும்பத்தில் காண்போம். இது நிச்சயம் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். ஆண்டவரே இயேசுவே, எங்கள் பேணி காத்தருளும். நாங்கள் உமது மேய்ச்சலின் ஆடுகள் அல்லவா? இன்று உமது குரலுக்கு நாங்கள் செவி கொடுக்க அருள் செய்யும். அப்படி நாங்கள் உமது குரலுக்கு செவி கொடுத்தால் எங்கள் வாழ்வு எவ்வளவோ நலமாக இருக்கும். எங்கள் மூதாதையர் செய்த தவறை நாங்கள் செய்யாமல் வாழ எங்களுக்கு அருள்தாரும். எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் அதிகமாய் ஜெபித்து அவர்களுக்கு சொத்தை சேர்த்து வைக்க அருள்தாரும் இயேசுவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.